உங்களால் உங்களுடைய உங்களுடைய அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது. கல்முனை மக்களை செய்ய முடியாது, பதிலாவது அளித்து விடுங்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு எல்லா ஆயத்தங்களும் நடந்திருக்கு. ஏன் இன்னும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயார் நிலைக்கு கொண்டு வருவதற்கு அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை? இதுக்கு நீங்கள் கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும். இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்து இந்த சபைக்கு அனுப்பி உங்களுடைய இந்த மக்களே உங்களை விரட்டி அடிப்பார்கள். வலயத்திலே கட்சியினுடைய நிலப்பாடுக்கு மாறாக ஒரு கருத்து கூட சொல்ல முடியாத அளவில் கௌரவ அமைச்சர் சரோஜா அவர்களும் இருக்கிறீர்கள். உங்களுடைய அரசாங்கத்திலே பற்றி சொல்லுங்கள். வாக்கை மட்டும் எடுத்து இந்த மக்களை ஏமாத்தி விடாமல் தயவு செய்து இந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றதை மிக தெளிவாக தெரிகின்றது. அரசு ஊழியர்களை எடுத்தால் ஏப்ரல் மாதத்திலே இருந்து அந்த சம்பள உயர்வை தார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் தோட்ட தொழிலாளருடைய விடயத்திலே ஏன் அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை? ගරු ශානික්‍යම් රාසමානික්‍යම් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. කොමිසෝති கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்று உண்மையிலே இந்த விவாதத்திலே சகோதரர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் பேசுவதற்கு இருந்தாலும் கூட நேற்று மாலையிலே ஷனன் ஹட்டன்லே ஷனன் தோட்டத்திலே கேஎம் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 23 குடும்பங்களும் 90க்கு அதிகப்பட்ட நபர்களும் பாதிக்கப்பட்டதின் காரணத்தினால் அவரால் இன்று இந்த சபையிலே வர முடியாமல் போனதினால் அவருடைய சார்பிலே ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு சொல்லியிருந்தார். அதிலே அவருடைய உரையிலே ஒரு சில பகுதிகளை வாசித்து என்னுடைய கருத்துக்கு போலாமல் நினைக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, பெருந்தோட்ட மலைய மக்கள் கடந்த 200 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்கும் தமது உழைப்பின் மூலமாக வழங்கி வருகின்றனர். ஆனால் அப்படி வழங்கி இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு முதுகெலும்பாக உழைத்த போதும் அவர்களுடைய வாழ்க்கை தரம், சமூக அந்தஸ்து மற்றும் அடிப்படை உரிமைகளை வழங்குவதில் இந்த நாடு பாரபட்சமாகவே இருந்து வருகின்றது. எமது சமூகத்தின் கோரிக்கைகளை சாதகமான பரிசீலனை செய்வதற்கு பதிலாக எப்படி தட்டி கழிக்கலாம் என்பதிலே அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இன்று வரை அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதிலே நீண்ட ஒரு உரை அவர் அனுப்பியிருக்கிறார். நேரத்தை கருத்தில் எடுத்து அதிலே மிக முக்கியமாக இன்று தொழிற்சங்கத்தினுடைய ஒரு காவலனாக கடந்த காலத்திலே செயல்பட்ட கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்கள் இந்த சபையில் இருக்கிறபடியினாலே, கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே 1000 ரூபாய் தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் 1000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே இது 1700 ரூபாய்க்கு அதிகரிக்கிறதுக்கான பாரிய முயற்சி எடுக்கப்பட்டது. அதிலே பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த தொகையை அதிகரிக்கிறதுக்கு இணங்காவிட்டதின் காரணமாக அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த வர்த்தமானியை ரத்து செய்து 2024ஆம் ஆண்டு மீண்டும் நான் நினைக்கின்றேன் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டார்கள். அந்த நேரத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய தொழிற்சங்கம், அதாவது உங்களுடைய கட்சியினுடைய தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், தொழிற்சங்கத்தினுடைய பெயர், உங்களுடைய தொழிற்சங்கத்தினூடாக 2136 ரூபா, சரியா நான் சொல்றது? 2136ද 2163ක්ද ඔබතුමාලගේ ට්‍රේඩ් යුනියන් එකෙන් ප්‍රපෝස් කරේ? 2136ක්. ඔව්, ඇමතුමා මං හිතන්නේ 2136ද 2163ක් හරි 2136ක් හරි. தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம், ඒක ඔබතුමාලගේ ட்ரேட் யூனியன் එක, මේ ඔබතුමාලගේ ட்ரேட் யூனியன் உங்களுடைய சங்கம், உங்களுடைய தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் 2136 ரூபா சம்பளத்தை விட்டு நாங்கள் எதுக்குமே இணங்க மாட்டோம் என்று கடந்த காலத்தை சொன்னார்கள். ஆனால் இன்று ஜனாதிபதியினுடைய உரையிலே 1700 ரூபா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் 1350 ரூபா அடிப்படை சம்பளமாகவும் 350 ரூபா கொடுப்பனவாகவும் கொடுக்கிறதுக்கே பாரிய எதிர்ப்பை சொன்னார்கள். 1700 ரூபா தான் இப்போ உங்களுடைய வரவு செலவு திட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் ஆட்சிக்கு வர முதல், நீங்கள் அரசு அதிகாரத்துக்கு வர முதல் நீங்கள் எடுத்த நிலப்பாடுக்கும் இன்று இந்த நிலப்பாடுக்கும் இடையிலே எப்படி வித்தியாசம் வந்தது? இந்த சபையிலே கவலையாக இருக்கின்றது. மலையத்தினுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்தாலும் கூட இந்த அரசாங்கம் இந்த மக்களை மீண்டும் ஏமாற்றுறார்கள். இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம்.
ஆக குறைந்தது 1700 ரூபாய் சம்பளத்தை பெட்டி கூட அரச ஊழியர்களை எடுத்தால் ஏப்ரல் மாதத்திலே இருந்து அந்த சம்பள உயர்வை தார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் தோட்ட தொழிலாளருடைய விடயத்திலே ஏன் அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை? இன்று தோட்ட தொழிலாளருடைய மக்கள் உடைய வாக்கால இந்த பிரதிநிதிகளை உங்களுடைய 159 இந்த குழுவினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றதை மிக தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் இல்லாவிட்டிருந்தால் இந்த மக்களுக்காக உண்மையிலே கை செய்திருந்தால் வர்த்தகர்களுக்கு நீங்களும் உதவி புரிகிறதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கிறீர்கள். மிக கவலையான ஒரு விடயமாகவே நான் இதை பார்க்கின்றேன். என்றால் இந்த மக்கள் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் அந்நிய செலவாணியை கொண்டு வருவதற்கும் கடுமையாக பாடுபடும் ஒரு இனம்தான் இந்த எங்களுடைய மலைய மக்கள். அப்ப இந்த மக்களுடைய இந்த அடிப்படை தேவைக்கு நீங்களும் துணை நிற்காதது மிகவும் கவலை தரும் விடயம். அந்த வகையிலே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்து இந்த சபைக்கு அனுப்பிய உங்களுடைய இந்த மக்களே உங்களை விரட்டி அடிப்பார்கள் மலையத்திலே. நீங்க மலையத்தை நீங்கள் இழந்து விட போறீர்கள். இன்று நான் இந்த சபையிலே உரைகளை கேட்ட பொழுது இந்த விடயங்களை தட்டி கேட்க கூட முதுகெலும்பு இல்லாத பிரதிநிதிகளை தான் NPP ஊடாக அந்த மக்கள் தெரிவு செய்திருக்கிறார் என்று அந்த மக்கள் இனம் கண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த சபையிலே தங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடுக்கு மாறாக ஒரு கருத்து கூட சொல்ல முடியாத அளவில் அதே போலதான் இந்த கௌரவ ஜீவன் தொண்டமானுடைய உரையிலே ஒரு பகுதியை வாசிக்கின்றேன். இன்று அதிகமான அடக்குமுறைகளை நிலவுகின்ற ஒரு தொழில் துறையாக பெருந்தோட்ட தொழில்துறை காணப்படுகின்றது. தோட்ட முகாமையாளர்களின் தான் தோன்றித்தனமான அடக்குமுறையில் மலேக சமூகம் முகம் கொடுக்க வேண்டின்றது. தோட்ட முகாமையாளர்கள் அங்கு வசிக்கின்ற தொழிலாளர்களையும் குடியிருக்கும் மக்களையும் அடிமையாக நடத்துகின்றார்கள். இந்த முகாமையாளர்கள் பற்றியும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரும் முடியும். அதனால தான் அந்த மக்களுக்கு அந்த காணி உரிமை வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார்கள். கௌரவ அமைச்சர் சரோஜா அவர்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி சொல்லுங்கள். வாக்கை மட்டும் எடுத்து இந்த மக்களை ஏமாத்தி விடாமல் தயவு செய்து இந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதே போலதான் இன்னும் பல விடயங்கள் சகோதரர் எழுதி தந்திருந்தாலும் கூட அதுகளை எல்லாம் பேசுவதற்கு இந்த நேரத்தில் இடமில்லை. அதே போலதான் மிக முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். கடந்த டிசம்பர் மாதம் ஜனாதிபதியை தமிழரசு கட்சி நாங்கள் சந்தித்த பொழுது ஜனாதிபதி சொன்னார், மாகாண சபை தேர்தலை கடந்த தேர்தல் முறையிலே நடத்துவதற்காக நான் கடந்த பாராளுமன்றத்தில் கௌரவ சுமந்திரன் முன்வைத்த அந்த தனிநபர் பிரேரணை நான் கொண்டு வரப் போகிறேன் என்று சொன்ன பொழுது இல்லை, அது அரசாங்கமே செய்யும் என்று சொன்னார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு எல்லா ஆயத்தங்களும் நடந்திருக்கு. ஏன் இன்னும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயார் நிலைக்கு கொண்டு வருவதற்கு அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரவில்லை? இதுக்கு நீங்கள் கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும். அதே போலதான் கௌரவ கோடீஸ்வரன் அவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக 4 மாதங்களாக இந்த பாராளுமன்றத்தை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் எத்தனையோ தரம் கேள்வி கேட்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு பதில் இல்லை. இந்த அம்பாறை மாவட்டத்தில் அதே கல்முனையில் இருக்கிற தமிழ் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது. கல்முனை மக்களை செய்ய முடியாது, பதிலாவது அளித்து விடுங்கள். அதே போலதான் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே சில பிரதேச செயலகங்களை அதிக அளவாக சனத்தொகை இருக்கும் பிரதேச செயலகங்களை 2ஆக உடைக்கிறதுக்கான சில நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறிப்பாக களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகம் மட்டக்களப்பிலே, செங்கடி பிரதேச செயலகம், அதே போல போரதீவு பிரதேச செயலகம். இந்த விடயத்திலேயும் உங்களுடைய இந்த அரசாங்கத்துடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டு, தோட்ட தொழிலாளருக்கு ஒரு நேர்மையான ஒரு தீர்மானத்தை உங்களால் எடுக்க முடியாவிட்டால் அந்த மக்களுக்கு ஆக குறைந்து உண்மையாக சொல்லிவிடுங்கள் என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள நன்றி.